இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தங்கு ஜஃப்ரோல் விலகிய போதிலும் அம்னோவிற்கு 7 அமைச்சர்கள் பதவிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அம்னோ கோத்தராஜா டிவிஷன் தலைவரான வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ரோல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகிய போதிலும் அவர் பொறுப்பேற்றிருந்த அமைச்சர் பதவி அம்னோவிற்கே வழங்கப்பட வேண்டும் என்று கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் ஹமீடி கேட்டுக்கொண்டார். தங்கு ஜஃப்ரோல் வகித்து வந்த அமைச்சர் பதவியுடன் சேர்த்து அம்னோவிற்கு 7 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டன. தற்போது அம்னோவிலிருந்து தங்கு ஜஃப்ரோல் விலகிவிட்டதால் அம்னோ வகித்து வந்த அமைச்சர் பதவிகள் 6ஆக குறைந்துள்ளன. குறைந்துள்ள அந்த ஓர் அமைச்சர் பதவி அம்னோவிற்கே மீண்டும் வழங்கப்பட்டு கட்சியின் கோட்டா நிரப்பப்பட வேண்டும் என்று துணை பிரதமருமான அஹ்மத் ஜஹீர் இன்று அழுத்த திருத்தமாக வலியுறுத்தியுள்ளார். திருமணமான மின்னியல் துறை பணியாளருக்கும் இடைநிலை பள்ளி ஆசிரியைக்கும் இடையிலான சல்லாப காட்சிகளை கொண்ட வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக மலாக்கா அலோர்காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபு சமான் தெரிவித்துள்ளார். இத்தகைய ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் அந்த ஆசிரியைக்கு எதிராக கல்வி அமைச்சு விசாரணை செய்து வருகிறது. கல்வி அமைச்சின் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் அந்த ஆசிரியை பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அந்த வீடியோ எவ்வாறு சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது என்பது குறித்து 31 வயதுடைய ஆசிரியை போலீஸ் புகார் ஒன்றை செய்திருப்பதாக அஷாரி அபு சமான் தெரிவித்தார். இது தொடர்பாக குற்றவியல் சட்டம் 509வது பிரிவு மற்றும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் விசாரணை அறிக்கை ஒன்று திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்புத்துறை, ஊடகத்துறை மற்றும் இலக்கவியல் துறை ஆகியவற்றில் மலேசியாவும் இந்தோனேசியாவும் தங்களுக்கு இடையில் இரு வழி ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கு இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மலேசிய தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சிலுக்கும் இந்தோனேசிய தொடர்புத்துறை அமைச்சர் மியூட்ரா வியாடா ஹஃபீட்டுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த கூட்டு ஒத்துழைப்புக்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய பசிபிக் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இரு நாடுகளின் அமைச்சர்களும் சந்தித்துக் கொண்டனர். மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பெர்னாமாவிற்கும் இந்தோனேசிய தேசிய செய்தி நிறுவனமான அந்தாராவிற்கும் இடையில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளுக்கு முதலில் உடன்பாடு கண்டிருப்பது இணக்கம் காணப்பட்டுள்ள விவகாரங்களில் அடங்கும் என்று இன்று தனது முகநூலில் வெளியிட்டுள்ள செய்தியில் டத்தோ ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டுள்ளார். இன்று சனிக்கிழமை சிங்கப்பூரில் நடைபெறும் 22வது ஷங்ரிலா கலந்துரையாடலில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இந்த கலந்துரையாடலில் பங்கு கொள்வதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் சிங்கப்பூருக்கு ஒரு நாள் அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். காலை 11:39 மணியளவில் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமர் பிற்பகல் 2:45 மணியளவில் ஆரஞ்ச் குரோவ் சாலையில் உள்ள ஷங்ரிலா ஹோட்டலில் தொடங்கிய சிறப்பு கலந்துரையாடலில் பங்கு கொண்டுள்ளார். பாலர் பள்ளி ஒன்றில் பேனாவை பயன்படுத்தி 6 வயது சிறுமி ஒருவரை சித்திரவதை செய்து வந்ததாக நம்பப்படும் 30 வயது ஆசிரியை ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ரவாங்கோத்த எமரல் பகுதியில் உள்ள ஒரு பாலர் பள்ளியில் நடந்ததாக கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் அந்த ஆசிரியையை போலீசார் கைது செய்து 6 நாள் தடுப்பு காவலில் வைத்திருப்பதாக கோம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நூர் அரிஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார். தனது மகளின் தலையில் பலத்த காயங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சிக்குள்ளான தந்தை ஒருவர் இதுகுறித்து போலீசில் புகார் செய்ததாக குறிப்பிட்டார். ஊசி குத்துவதைப் போல் பேனாவை பயன்படுத்தி அந்த சிறுமியின் தலையில் குத்தி அந்த ஆசிரியை காயங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
இது தொடர்பாக அந்த பாலர் பள்ளியின் ரகசிய கேமராவின் பதிவு நாடாவை போலீசார் கைப்பற்றியிருப்பதாக அவர் மேலும் கூறினார். 2 MPV வாகனங்கள் எதிரும் புதிருமாக மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இதர 4 படுகாயமடைந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 11:45 மணியளவில் பெரா கிரிக் குப்பாங் கிரிக் சாலையின் 1.8வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. நிசான் கிராண்ட் லிவினா ரக MPV வாகனத்தை செலுத்திய 49 வயதுடைய ஆடவர் கடும் காயங்களுக்கு ஆளாகி உயிரிழந்ததாக கிரிக் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஃபிர்டவுஸ் அப்துல்லா தெரிவித்தார். குப்பாங்கிலிருந்து கிரிக் நோக்கி அந்த வாகனத்தில் பயணம் செய்த இதர பயணிகளான 56 வயதுடைய 2 பெண்கள் மற்றும் 21 வயதுடைய ஓர் ஆடவர் கடும் காயங்களுக்கு ஆளாகியதாக அவர் குறிப்பிட்டார். அந்த 4 பயணித்த MPV வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் நுழைந்ததில் மற்றொரு MPV வாகனத்தினால் மோதப்பட்டதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அவரின் காரை மோதிய புரோடுவா அல்சா MPV வாகனத்தின் ஓட்டுநர் கடும் காயங்களுக்கு ஆளாகி தைப்பிங் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். போதைப் பொருள் கடத்தல்காரர் என்று நம்பப்படும் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வியாழக்கிழமை சிலாங்கூர் தாமன் மலாவாத்தியில் உள்ள ஒரு வீட்டில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது 69.82 கிலோ எடை கொண்ட போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக புக்கிட் ஆமன் போலீஸ் தலைமையகத்தின் போதைப் பொருள் துடைத்தொழிப்பு பிரிவின் இடைக்கால இயக்குனர் மட்சானி சலாஹுடின் சி அலி தெரிவித்தார். 44 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டது மூலம் போதைப் பொருள் மற்றும் டொயோட்டா வெல்ஃபயர் ரக வாகனம் உட்பட சுமார் 2,16,457 ரிங்கிட் பெறுமானம் உள்ள பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நபர் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் போதைப் பொருள் கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் என்பது பூர்வாங்க புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று மட்சானி கூறினார். பினாங்குத்தீவில் முதன்முறையாக ஸ்ரீ ரங்கநாத சுவாமி மடாலயத்தின் ஏற்பாட்டில் மலேசிய சிவனடியார் திருச்சபை, மலேசிய நால்வர் மன்றம் மற்றும் மை யாத்ரா எம்பயர் டிராவல் அண்ட் டூர்ஸ் ஆதரவில் எதிர்வரும் ஜூன் 1 தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதல் பெருவிழா காலை 8 மணி முதல் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வு லாட் எண் 81 ஜலான் குலுகோர் புக்கிட் டம்பாரில் நடைபெறவிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆசி உரை வழங்க தமிழகத்திலிருந்து பொற்கிழி கவிஞர் பேராசிரியர் சிவத்திரு சோ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வருகை புரியவிருக்கிறார். திருவாசக முற்றோதலுடன் நமது நாட்டின் மிகச்சிறந்த சமய சொற்பொழிவாளரும் மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவருமான சிவத்திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமியின் சமய சொற்பொழிவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் எனும் முதுமொழிக்கேற்ப இறைவனால் எழுதப்பட்ட ஞான நூலான திருவாசகம் எனும் தேனை பருக அனைவரும் திரண்டு வாரீர். காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை தேநீர் விருந்துடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேறும். நுழைவு இலவசம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.